தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுடைய பங்கின் பாதுகாவலை புனித அந்நாளில் திருவுருவம் தாங்கிய இந்த சிறு தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோடு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை விசாரணையை விளவராது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். அருள் நிறைந்த வழியை ஆண்டவர் பெண்களின் வாசல் பெற்றவராக இயேசு வாசல் பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற திருமதி பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர், திருமதி குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர், அருள் பவிதா குடும்பத்தினர் இவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதுவரை இந்த குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அந்த குடும்பங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இருதயசாமி அல்போன்சா குடும்பத்தில் மரணமடைந்த இருதயசாமி கிறிஸ்தபர் அன்னம்மாள் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். இறை வசனங்கள் அதிகாரம் 25 இறை வசனங்கள் 1 மற்றும் 8 17 வரை. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறுகிறது. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவப் பருவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை புதியதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தனியுரிமை அளியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளந்த அறுக்க வேண்டாம், கிளை மறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு புரியது. நிலைத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவருக்கு நிலத்தை விற்கவும் அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவீர்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டிற்கு ஏற்ப அவன் அதை உங்களுக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை விழுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளில் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே கடவுளாகி ஆண்டவர். இது ஆண்டவரின் மன்றாகு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மக்களினைத்தார் உண்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்கினீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. வேற்று நாட்டினர் அக்களித்து பாடுகிறார்கள். ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளை மக்களினர் உண்மை புகழ்ந்து போற்றுகிறார். நாடிடம் நம்மை பலனை ஈர்த்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்குகிறார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையவை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளை மக்களினர் உண்மை புகழ்ந்து போற்றுகிறார். Alleluia.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்று எழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் அனைத்துலக நிறைவானை வாழ்த்த பிறவியில் அமைந்து கொண்ட நிலத்தின் உடைய மனித உழைப்பின் பயணமான கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும் இறைவன் எனது வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவாளி வாழ்த்து பிறவியாக கொண்ட மீது நம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் வயதுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறி இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. கொடுத்திரலும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின்
கிறிஸ்துவுடன் 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 இந்தியாவிலே நமது திரு அவையோடு இணைந்த 2 மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இன்று நடந்திருக்கின்றன. நாம் எவ்வளோ பார்க்குற மொபைல் ஃபோனில் இந்த 2 நிகழ்வுகளில் ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று இந்திய அளவில், இன்னொன்று தமிழக அளவில். தெரியாது, அப்படி தானே? ஆமாம், இந்திய அளவில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கேரளாவை சேர்ந்த 2 அருட்சகோதரிகளை சத்தீஸ்கர் மாநிலத்திலே என்ன செய்தார்கள் தெரியாது, அப்படி தானே? என்ன செய்தார்கள்? அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? இல்லை, முதல்ல அவங்க சொன்ன காரணம் வேற. இல்லை, அதான் இல்லைங்கிற திரும்ப மத மாற்றமா? முதல்ல அவங்க சொன்னது காரணம் வேற. என்னது? ஆள் கடத்தல். முதல்ல அவங்க சொன்ன காரணம் என்னது? ஆள் கடத்தல். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்துக்கிட்டாங்க, கட்டாய மத மாற்றம். மத மாற்றத்துக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, கட்டாய மத மாற்றத்துக்கு தான் சட்டத்தில் இடம் கிடையாது. இவங்க கட்டாய மதம் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 அருட்சகோதரிகளையும் ஜெயிலில் போட்டாச்சு. ஆக இந்த பிரச்சனை இந்தியா ஃபுல்லாக வெடிக்குது. இந்தியா ஃபுல்லாக வெடிக்குது. ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்கின்றன. குரியன் அப்படிங்கிற ஒரு எம்பி கேரளாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்த உடனே அங்கிருந்த அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கிறிஸ்தவர்கள், மற்ற கம்யூனிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அவர் பேச்சை கேட்காம அந்த இடத்துலேருந்து எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயாச்சு. எதிர்ப்பு தெரிவித்து உடனே இது அங்கே டெல்லிக்கு போகும் செய்தி, ஐயா நீங்கள் எங்கள் சிஸ்டர்ஸை பிடிச்சி கொண்டு இவ்வளோ வச்சுருக்கீங்க, மரியாதையாக விட்டுருங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருட்சகோதரிகளுக்கு இன்று பெயில் கிடைத்திருக்கிறது. இன்று பெயில் கிடைத்திருக்கிறது, ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இது முதல் மகிழ்ச்சியான செய்தி. 2வது செய்தி பார்க்கிறோம். நம்முடைய மதுரை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயராக, இதுவரை பாளையங்கோட்டை ஆயராக இருந்த அந்தோணிசாமி சபரிமுத்து ஆயர் அவர்கள் பேராயராக இன்று மாலை 4 மணியிலிருந்து திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. பேராயராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்தியாவிலே இப்பொழுது இந்த சமய பணி என்பது ஒரு சவாலான பணியாக மாறி இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் உண்மையை பேசுகிறோம், நீதியை எடுத்துரைக்கிறோம், நேர்மையை எடுத்துரைக்கிறோம், மக்களை எல்லாம் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லுகிறோம். நாம் சொல்லுகின்ற இந்த பைபிளில் இருக்கிற எல்லா நற்பண்புகளுமே விவிலியத்திலிருந்து வந்தவைதான், நாம சொல்லுவது கிடையாது. இயேசு கூறிய அந்த வார்த்தையிலிருந்து வந்தவைதான்.
அன்று எப்படி அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அரசர்களுக்கு நெருடலை உண்டாக்கி, இவன் இருந்தால் நாம் அதிகாரத்தை தொலைத்து விடுவோமோ என்று பயந்து இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள். அதுபோன்று இன்று இந்த விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு எதிராக எத்தனையோ பேர் கிளம்புகிறார்கள். காரணம், அவர்கள் செய்கின்ற தவறு இந்த வெளி உலகிற்கு தெரிய வருகிறது என்பதால் தான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது திருமுழுக்கு யோவானுக்கு. அங்கே அவர் ஒரு தவறை சுட்டி காண்பிக்கிறார். எனவே இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானை கொலை செய்கிறார். அவர் நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக பாடுபட்டார். அரசன் என்று கூட அவர் பார்க்கவில்லை. நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார். அவருக்கு தலை துண்டிக்கப்படுகிறது. அதுதான் இன்று 2 அருட்சகோதரிகள். அவர்கள் ஆழ்கடத்தலில் ஈடுபடவில்லை, கட்டாயம் மதமாற்றம் அங்கே நடைபெறவில்லை. ஆனால் பொய்யாக ஒரு குற்றத்தை சுமத்தி அவர்களை சிறையில் அடைத்து இன்று ஜாமீனிலே அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். மக்கள் சக்தியால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு கருத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதைவிட உயர்ந்தது ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வானது நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நற்கருணையில் இங்கே இதய அன்பராக வீற்றிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இவருடைய வார்த்தை பலனளிக்காமல் ஒருபோதும் திரும்பி வராது. காரணம், இவர் நீதியை போதித்தார், அன்பை போதித்தார், தியாகத்தை போதித்தார், கருணையை போதித்தார், நல்லதையே செய்தார். எனவேதான் மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மரணத்தை தழுவினார், வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். இதோ நம்முன் எழுந்தருளி இருக்கிறார். எனவே நீதி, நியாயம், உண்மை ஒருபோதும் சாகாது. அது எப்படியாவது உயிர் பெற்று எழுந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே நாமும் இதே பண்புகளை கடைபிடிக்க முயல்வோம். ஆமென். கை கும்பிடு. அப்படி வரணும். கை கும்பிடு. அப்படியே கும்பிட்டுட்டே இரு. என்னை பாரு.
കിട്ടോ? Please,
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.